அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயிஷாவின் சுதா. 136வது கொஸ்டினில் என்ன ப்ரூஃப் கிடச்சிருக்குன்னு சொல்கிறேங்க. இந்த மத்திய தரைக்கடல், அயன மண்டலம், மிதவெப்ப மண்டலம், உப அயன மண்டலம் இதில் பயிராகக்கூடிய பயிர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்களுடைய ஆன்சர் படி பார்த்திங்கன்னா டிஆர்பியோட ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச ப்ரூஃப் பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் வந்து ஆலிவ்கள் அப்படிங்கிறது எனக்கு ப்ரூஃபாக கிடச்சிருக்கு. ஆலிவ்கள் தான் இதுக்கு ஆன்சராக ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் நான் இதை வந்து அப்ஜெக்ஷனாக சொல்கிறேன். அதன்படி பார்க்கும்போது ஏக்கு 1ங்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குங்க. ஆப்ஷன் சி மட்டும்தான் ஏ வந்து ஆப்ஷன் 1 வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் என்னன்னு பார்ப்போம். இங்கே பேராசிரியர் அது குமாரசாமியும் காமராஜா அவங்களுடைய புக்கு தான், பயோஜியாகிரஃபி. அதில் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 156, பேஜ் நம்பர் 156. அதில் மரபணு சேர்ம கிடங்கின் உலக பரவல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா தோன்றிய, அதாவது எந்த இடத்துல இந்த பயிர்கள் தோன்றியது அப்படிங்கிறத தோன்றிய மையங்கள்னு சொல்லி இடங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில பயிரின வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம். மத்திய தரைக்கடல் மையம் க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் லைன்ஸு. அது மத்திய தரைக்கடல் மையம் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மத்திய தரைக்கடல் சொல்லிவிட்டு அங்கே உருவாகக்கூடிய பயிர்கள் அப்படின்னு சொல்லி ஆலிவ் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து மத்திய தரைக்கடல் மையத்துக்கு ஆலிவ்னு வரதுனால நான் ஆப்ஷன் சி வந்து இதுக்கான ஆன்சராக நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரூஃப் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா, ஆப்ஷன் சி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இதை கிளைம் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியாக இருந்துச்சு அப்படின்னு சிலதெல்லாம் வந்து மற்ற ஆப்ஷனும் காமிக்குதுங்க. இப்போ என்னை பொறுத்தவரை இதுக்கான ப்ரூஃப் இருக்கிறதுனால நான் இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளைம் பண்ணியிருக்கேன், அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 55வது கொஸ்டின். இதுக்கு நம்மளுக்கே தெரியும், இதில் ஆப்ஷனும் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குது. ஆனால் அவங்க ஆப்ஷன் வந்து பி வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இது எல்லாமே ஆப்ஷன் வந்து தப்புன்னு சொல்லி தான் நம்ம போடணும். இதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த 11th புக்லேயே இருக்குங்க. அதில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த டேப்லர் காலத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூனுக்கான கோள்கள் 67, 53, 27, 13. இது எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே மார்க் இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.